ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஓன் கார் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்லேருந்து ரேணுகா பேசுகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ நேற்று வரைக்கும் கிளாஸஸ் என்ன பார்த்தோம்னா, பேசிக்கலியா வண்டியை நகர்த்துறதுக்கே வந்து நிறைய பேர் ரொம்ப திணறோம். ஸோ அதை சில டிப்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா, வண்டி நகல்ற மெத்தடை சொல்லிட்டேன். ஸ்டேரிங் அப்படி நகலும் போது திரும்பணும் இல்லைங்களா? எந்த பக்கம் திரும்புது, அதை எந்த பக்கம் திருப்புனா எந்த சைடு திரும்புது, லெஃப்ட் திரும்புனா லெஃப்ட் திரும்புமா, ரைட் திரும்புனா ரைட் திரும்புமா, ஏன் இந்த ஸ்டேரிங்கவே நான் திருப்புறோம் அப்படின்னு நிறைய லேர்னர்ஸ் வந்து டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் டிரைவிங் கிளாஸஸ் கொடுக்குறப்போலாம் ஸ்டேரிங் வந்து லெஃப்ட் திரும்பினா லெஃப்ட் தான் திரும்பும், ரைட் திரும்பினா ரைட் தான் திரும்பும், அப்புறம் ஏன் இது ரவுண்டா இருக்கு அப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபுல்லா ரொட்டேட் ஆகணும்னா அந்த வீல் வந்து ரவுண்டா தானே இருக்கு. இப்படி ஐடியா பண்ணிக்கோங்க, வீல் ரவுண்டா தானே இருக்கு. அப்போ ஸ்டேரிங் ரவுண்டா இருந்தா தானே நீங்க ஈஸியா என்ன பண்ண முடியும், ஒரு ஏரியால இருந்து ஒரு ஏரியாவுக்கு டர்ன் பண்ணிக்க முடியும், அதாவது யூ டர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ்க்காக தான் ஸ்டேரிங் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது டர்ன் ஆகிறதுக்கு தான். இன்னைக்கு அந்த கிளாஸஸ் தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார்ல ஏறி உட்காந்துட்டு சீட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சீட் பெல்ட் போட்டாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், நம்ம கியர் போடணும் இல்லைங்களா? கியர் போட்டால் தான் வெஹிக்கிள் மூவ் ஆகும். ஸோ கிளச்சை ப்ரெஸ் பண்ணி கியர் போட்டாச்சு. ஹேண்ட் பிரேக் மேலே தூக்கி பட்டன் ப்ரெஸ் பண்ணி, இது ஒவ்வொரு தடவையும் நான் சொல்றேன் மேலே தூக்கி பட்டன் ப்ரெஸ் பண்ணி இறக்கணும்னு. ஸோ இதை எல்லாரும் ஒரே மாதிரியே அப்படி தூக்கி இறக்குறவங்க இறக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம மூவ் ஆகலாமா? ஸோ நம்ம கிளம்ப போறோம். என்ன பண்ணுவோம், ரோட்டு ஓரமா நிப்பாட்டி இருக்கோம் இல்லைங்களா? அப்ப ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கணும். மிரரை பார்க்கணும். மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன், 30%, 70%. ஸோ அப்படி மூவ் ஆகணும். லைட்டா ஒரு ஹாரன் மூவ் பண்றதுக்கு முன்னாடி கிளச்சை ஆஃப் கிளச் கொண்டு வந்துட்டு அந்த வைப்ரேஷன் சவுண்ட் கேட்கும். என்ன பண்ணிக்கணும், நம்ம என்ன பண்ணிக்கணும், அப்படியே மூவ் பண்றோம். நான் இப்ப ஸ்டேரிங்கை ரைட்ல திருப்புறேன். எனக்கு வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் டிராபேக் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ ரைட்ல ஸ்டேரிங் திருப்பியிருக்கேன். அப்ப ரைட் தான் போகும். இந்த பேனட் எங்க போகும், ரைட் தான் போகும். இப்ப வண்டி மூவ் ஆகணும், என்ன பண்ணிக்கணும், லைட்டா இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கணும். ஏன் ஆஃப் பண்ண சொல்றேன் அப்படின்னா, நீங்க டேர்ன் பண்றதுக்கு இண்டிகேட்டர் போட்டுட்டு ரிட்டர்ன் லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும்போது அதுவாவே ஆஃப் ஆகிக்கிறோம். பட் ரோட்ல நம்ம எடுக்க போறோம், பின்னாடி வர்றவங்களுக்கு இன்டிமேட் பண்றதுக்கு இண்டிகேட்டர் நம்ம போட்டா நம்ம தான் ஆஃப் பண்ணிக்கணும். ஸோ அதனால ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ ரைட் போது பாருங்க, நான் ரைட்ல திருப்புறேன் வெஹிக்கிள. ஓகேங்களா? ரைட்ல திரும்புறதுக்காக ஸ்டேரிங்கை திருப்புறேன். பேனட் வந்து ரைட் போகுது. ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் எனக்கு போதும் அப்படின்றதுனால நான் ரைட்டே பார்த்துட்டு இருக்க கூடாது, திரும்ப ரோட்டுக்கு வரணும். திரும்ப அதே பொசிஷன்ல லெஃப்ட் திருப்புறேன். பாருங்க வெஹிக்கிள் வந்து லெஃப்ட்ல திரும்புது. ஸோ இது எனக்கு போதும், லெஃப்ட் கார்னர் போகுதுன்னா மறுபடியும் என்ன பண்ணும், ரோட பார்த்து வீல ஸ்டெடி பண்ணிக்கணும். ஸோ வண்டி நேரா போகுதுங்களா? நேரா போய்கிட்டே இருக்கு. ஸோ இதுதாங்க ஸ்டேரிங். ஸ்டேரிங் வந்து நம்ம ரோட்டுக்கு காரை கொண்டு வந்து யாரையும் எந்த ட்ரபிளும் பண்ணாம கார் இருக்கணும் அப்படின்னா ஸ்டேரிங்கை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும், ஸ்டேரிங் திருப்பி தான் ஆகணும். ஸோ ஸ்டாப் பண்ண போறேன், ஃபுல் கிளச் பிரேக். நின்னதுக்கு அப்புறம் நியூட்ரல், ஹேண்ட் பிரேக். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வண்டியை மூவ் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்தேன். இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து இவ்வளவுதான் விஷயம். இதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, டைட்டா பிடிச்சுக்கிறாங்க. அந்த மூவ் ஆனோனே ஓகே கிளச் பிரேக் அப்படி மூவ்மெண்ட் ஆகுன்ற விஷயம் நான் சொன்னதுக்கு அப்புறம் வண்டி மூவ் ஆகுது பாத்தீங்களா? அந்த ஸ்டேரிங் எவ்வளவு டைட்டா நீங்க பிடிக்கணும். டைட்டா பிடிச்சா நீங்களுமே திருப்ப முடியாது, பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற இன்ஸ்ட்ரக்டரும் என்ன பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியாது. சோ என்ன பண்ணீங்களா, ஃப்ரீயா இருங்க. வண்டி மூவ் ஆனால் உடனே எல்லாம் வேகமா போகாது வெஹிக்கிள். ஓகேங்களா? சோ உங்க கண்ட்ரோல், கிளச் கண்ட்ரோல்ல தான் வண்டி நிக்குது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஃப்ரீயா இருங்க. அப்பதான் இந்த ஃப்ரீ மூவ்மெண்ட், லெஃப்ட் திரும்பினா ஸ்டேரிங் லெஃப்ட் திரும்பும், ரைட் திரும்பினா ரைட் திரும்பும். ஒரு லாரி வருதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிடுறீங்க, கிரிப்பா பிடிக்கிறீங்க. அந்த லாரியோட கார்னர் வந்து நம்மளோட பேனட்ல வந்து தட்டுறதுக்கு வரும் இல்லைங்களா? ஏன்னா அவருக்கு வேற வழியில அந்த பக்கம் இடம் இல்லாதனால இங்க ஏறி வர்றாரு. அவரை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இறுக்கி பிடிச்சிடுறோம். அப்புறம் எப்படி இந்த ஸ்டேரிங்கை லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்றது? சோ நீங்க ஃப்ரீயா இருந்தாதான் இந்த மாதிரி என்ன பண்ண முடியும், லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். திரும்பி இந்த லாரி போகவும் என்ன பண்ணீங்களா, லெஃப்ட் ஓரங்கண்ணாம திரும்ப ரோட்டுக்கு ரைட்ல ஏறி திரும்ப என்ன பண்ணீங்கன்னா வீல ஸ்டடி பண்ணிக்கணும். சோ இந்த விஷயம் பண்ணணும்னா நீங்க ஸ்டேரிங் என்ன பண்ணிக்கணும், ஃப்ரீயா பிடிச்சுக்கிறணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் லெஃப்ட் ஓரமா வண்டியை பார்க் பண்ணி நிப்பாட்டியிருக்கேன். சோ இப்ப வீல் வந்து ஸ்ட்ரைட்டா லெஃப்ட் ஓரமா பார்க் ஆயிருக்கு. சோ இப்ப பாருங்க, இந்த இடத்துல நான் வந்து டர்ன் பண்ணி காட்டணும். இது எந்த சைடுனா ரைட் சைடு. ஃபர்ஸ்ட் இந்த காருக்குள்ள உட்காந்தோன்னே, டிரைவர் சீட்ல உட்காந்தோன்னே ஒரு பதட்டம் வருது, எது லெஃப்ட் எது ரைட்டு அப்படின்றது பதட்டம் வருது. உங்களோட ரைட் ஹேண்ட் சைடுல நீங்க ரைட் பாக்குறீங்க அப்படின்னா அதுதான் ரைட் சைடு. ஓகேங்களா? அப்ப ஸ்டேரிங் எந்த பக்கம் திருப்பணும், ரைட் சைடுல திருப்பணும். அது மாதிரி இப்படி எக்ஸ் டைப்ல இப்படி போட்டு விழுந்துகிட்டுலாம் சுத்தக்கூடாது. ஓகேங்களா? அது மாதிரி இப்படி இப்படிலாம் நம்ம இப்ப ஸ்டார்டிங்ல திருப்பும் போறது திருப்பக்கூடாது. ஃபுல் புஷ் மெத்தட்ல கை என்ன பண்ணணும், ஒரு கை எடுத்து கொடுத்து இன்னொரு கை வாங்கி திருப்பணும். சரிங்களா? இதுல எதுலயாவது பின்னுதா, கையே பின்னல. சோ இந்த மாதிரிதான் நீங்க திருப்பணும். இப்ப வீல பாருங்க, ஃபுல்லா ரைட்ல லாக் ஆகி நிக்குது.
சரிங்களா? நான் ரைட்ல தான் திரும்ப போறேன். இந்த பொசிஷன் எப்படி இருக்கு? ரைட் ஃபுல்லா திரும்பி இருக்கு. சரிங்களா? இந்த நான் வந்து கைய வச்சு இப்படி காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா நீங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. வீல் எந்த பக்கம் திரும்பி இருக்கு மேடம் அப்படின்னு கேக்குறீங்க. அதனால இப்ப சொல்றேன். இப்ப வீல் ஃபுல்லா நான் ஸ்டேரிங்க ரைட்ல திருப்பி இருக்கிறதுனால வீல் வந்து எப்படி இருக்கு பாருங்க. ரைட் சைடு ஃபுல்லா திரும்பி இருக்கு. ஸோ இப்போ வீல் ஃபுல்லா ரைட்ல லாக் ஆகி நிக்குது. மறுபடியும் நான் வீலை ஸ்டெடி பண்ணி காட்டுறேன். ஸோ 1½ ரவுண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த 1½ ரவுண்ட்ஸ்ன்றது நிறைய பேருக்கு டவுட் வருது. மொதல் ஒரு ரவுண்ட் வந்துருமா, அப்புறம் ஆஃப் ரவுண்ட் வருமா அப்படின்னு டவுட் பண்றாங்க. மொதல் ஆஃப் ரவுண்ட் தான் வரும். இப்போ பாருங்க நான் கிராஸா வச்சிருக்கேன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வந்துரும். இது ஆஃப் ரவுண்டு ஓகேங்களா. இது மேல போயிரும். மேல போய் திரும்ப கீழே இறங்கும். சரிங்களா. செகண்ட் டைம் தான் வந்து 1 ரவுண்ட் முழுசா வரும். ஸோ 1½ ரவுண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ வீல் ஸ்ட்ரைட்டா இருக்குங்களா. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் மறுபடியும் டர்ன் பண்ணி இந்த வெஹிக்கிள் எப்படி போகுதுன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது ரைட் சைட்ல டர்ன் பண்ணி, அதாவது யூ டர்ன் மாதிரி நான் திருப்பி. ஸோ வீல் வந்து இப்ப ஸ்ட்ரைட்டா இருக்கு இல்லைங்களா? நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு தடவை ரைட்ல ஃபுல்லா திருப்பி காட்டுறேன். அதே புல் புஷ் மெத்தட்ல தான் ஸ்டீரிங் திருப்பணும். உங்க கை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும். ரொம்ப டைட் பண்ணி, ஷோல்டர்லாம் டைட் பண்ணி நீங்க திருப்பாதீங்க. ஈஸியா திரும்பும். சரிங்களா? இப்ப வீல் பாருங்க ஃபுல்லா ரைட்ல திரும்பி நிக்குதுங்களா? ஸோ இப்போ இது ஆட்டோமேட்டிக்கா இருக்கட்டும், மேனுவலா இருக்கட்டும், நீங்க ஃபர்ஸ்ட் கியர் போட்டா மேனுவல்ல ஸ்டேரிங்க ரைட்ல ஃபுல்லா திருப்பினீங்கன்னா ரைட் சைடு தான் திரும்பும். அதாவது இந்த ரைட் சைடு பாடி அந்த ஃப்ரண்ட் பேனட்டோட கார்னர் ரைட் சைடு தான் திரும்பும். இதே இது டிரைவ் மோட் ஆட்டோமேட்டிக்ல டிரைவ் மோடு போட்டுட்டு நீங்க ஸ்டேரிங்க ரைட் சைடு ஃபுல்லா திருப்பினாலும் அதே பாடி ரைட் சைடு தான் உங்களுக்கு திரும்ப போகுது. ஓகேங்களா? இப்போ நான் திருப்பி காட்டுறேன். ஸோ அது யூஸ்வலா ஆஃப் கிளச் பிரேக் அந்த பிரேக் கண்ட்ரோல்லே அழகா போகும். ஆஃப் கிளச் பிரேக் கண்ட்ரோல்லே வண்டி என்ன செய்யும் அழகா போகும். இந்த இடத்துக்கு இந்த இது போதும் உங்களுக்கு. அந்த ஆஃப் கிளச் கண்ட்ரோல்லே போயிடலாம் பாருங்க. ஸோ கார் எந்த பக்கம் திரும்புது? ரைட் சைட்ல தான் திரும்புது. ஸோ ரைட் சைடு ஃபுல்லா லாக் பண்ணதுனால வெஹிக்கிள் பாருங்க ரைட் சைட்ல தான் வந்து நிக்குது. அந்த வீல பாருங்க. அந்த வீல் ரைட் ஃபுல்லா திரும்பி இருக்கு. ஸோ நீங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரைட் சைடு நீங்க ஸ்டேரிங்க திருப்பினீங்கன்னா ரைட் சைடு தான் வரும். உங்களுக்கு டவுட்டா இருந்தா இந்த வீடியோ மறுபடியும் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கார் நிப்பாட்டிக்கிற டிஃப்ரெண்ட் பிளேஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நான் லெஃப்ட் ஓரமா நிப்பாட்டி இருந்தேன். அதுல இருந்து ஃபுல் ரைட் திருப்பி ரைட் சைடு எப்படி திருப்பணும் அப்படின்றத சொன்னேன். இப்ப பிளேஸ் பாத்தீங்கன்னா ரைட் சைடுல தான் பார்க் ஆயிருக்கு. ஸோ இதுல லெஃப்ட் எப்படி திருப்பலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வீல் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. எப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்னா, ஸ்டேரிங்க நான் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால வீல் வந்து அங்க ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஸோ இப்ப வந்து நான் லெஃப்ட்ல திருப்பணும். ஏற்கனவே சொன்னேன் ரைட் ஹேண்ட் சைடுல தான் நம்ம டர்ன் ஆக போறோம். ஸோ அதனால ரைட் சைடுல தான் நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படின்றத. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நம்ம திருப்ப போறோம். ஸோ லெஃப்ட் சைடு தான் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆனா 2 கையுமே வேலை செய்யும். சரிங்களா? ஸோ லெஃப்ட் லாக் ஆயிடுச்சுங்களா? ஸோ அஸ் யூசுவல் நான் லெஃப்ட் ஃபுல்லா லாக் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். நம்ம எந்த பக்கம் திருப்ப போறோமோ அதுக்குரிய இண்டிகேட்டர் லெஃப்ட் சைட் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. ஏன்னா நம்ம ஃபார்வர்ட்ல தான் போக போறோம். அதே ஆஃப் கிளச் அந்த வைப்ரேஷன் சவுண்ட் கேட்கும். நான் பிரேக்கை ரிலீஸ் பண்ணி அப்படியே மூவ் பண்றேன் பாருங்க. ஸோ அந்த ஆஃப் கிளச் கண்ட்ரோல் தான் வண்டி போயிட்டு இருக்கு. நான் ஃபுல்லா கிளச்சை ரிலீஸ் பண்ணவே இல்லை. வண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு இந்த மூவ்மெண்ட் போதும். ஸோ ஃபுல் கிளச் பிரேக், தென் நியூட்ரல் ஹேண்ட் பிரேக். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் ஃபுல்லா லெஃப்ட்ல லாக் பண்ணிருக்கேன். கார் பாத்தீங்கன்னா ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் நிக்குது. அந்த கார்னர் பாருங்க, லெஃப்ட் சைடு கார்னர். சோ லெஃப்ட் சைடு கார்னர் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ரைட் சைடு டர்ன் ஆகும்போது ரைட் சைடு பாடி ரைட் சைடு கார்னர் தான் ரைட் போகுன்றத சொன்னேன். இப்போ நான் லெஃப்ட் ஃபுல்லா வீல திருப்பி வச்சிருக்கேன். சோ லெஃப்ட் சைடு கார்னர் தான் என்ன பண்ணிருக்கு, ஃபுல்லா ரோட்டை விட்டு கீழே இறங்கி இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டில் அதாவது ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு இந்த வண்டியை ரைட் சைடு நான் திருப்பினேன்னா இந்த பாடி எந்த பக்கம் ரைட்ல போய் திரும்பும் அப்படின்றத சொன்னேன். லெஃப்ட் சைடு திரும்பினா அதே மாதிரி லெஃப்ட் சைடு போய் எப்படி போய் நிற்கும்ன்றதையும் சொன்னேன். அதாவது இந்த பேனட் வந்து எப்படி போகும், லெஃப்ட்னா லெஃப்ட் தான் போகும், ரைட்னா ரைட் தான் போகும். சரிங்களா. இதேது வந்து ஆட்டோமேட்டிக்கா இருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர். அதுல வந்து என்ன மேனுவல் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கியர் போடுவோம், ஆட்டோமேட்டிக்கா டிரைவ் மோடு போடுவோம். ஓகேங்களா. அஸ் யூஷுவல் ஸ்டேரிங் ஒரே கண்ட்ரோல் தான். ஸோ லெஃப்ட் நீங்க திருப்பினீங்கன்னா
அந்த கார்னர் பாடி வந்து என்ன செய்யும், லெஃப்ட் பேனட் வந்து உள்ள போயிரும். அதே மாதிரி ரைட் சைடு திருப்பினீங்கன்னா ரைட் சைடுக்குரிய எந்த கார்னர் வந்து ரைட் உள்ள போயிரும். ஸோ சேம் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான். கியர் மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், அடிக்கடி நம்ம அதில் சேஞ்ச் பண்ண மாட்டோம் ஆட்டோமேட்டிக்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரிவர்ஸ் எடுக்கும் போது நிறைய பேருக்கு உள்ள டவுட் என்னன்னா, நான் ரிவர்ஸ் கியர் போட்டுக்கிறேன் மேடம், இப்போ நான் வந்து லெஃப்ட் திருப்பணும் அப்படின்னா என்னோட ஸ்டேரிங்கை நான் ரைட் திருப்பணுமா, இல்ல நான் ரைட்ல டேர்ன் ஆகணும் என்னோட ஸ்டேரிங்கை நான் லெஃப்ட் திருப்பணுமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு இப்ப நான் டேர்ன் பண்ணுங்க, லெஃப்ட் டேர்ன் பண்ணுங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த ஸ்டேரிங் லெஃப்ட் திருப்புவீங்களா, அது லெஃப்ட்ல திரும்பி இருக்கு. இதே இது அந்த இடத்துல நிப்பாட்டி அதே ரிவர்ஸ் கியர் தான் மாத்துறோம், அந்த ஸ்டேரிங் லெஃப்ட்ல தான் இருக்கு. ஸோ லெஃப்ட்லயே அந்த பாடி இந்த ஃபர்ஸ்ட் கியர் போட்டா இந்த கார்னர் எப்படி ஃபார்வர்ட்ல போதோ அதே ரிவர்ஸ் கியர் போட்டா நம்ம பேக் சைட் பாடி லெஃப்ட் சைடு தான் போகும். சரிங்களா? அதே மாதிரிதான் நீங்க ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ரைட்ல நான் டேர்ன் பண்ண சொல்றேன், ரைட் திருப்பிடுறீங்க. அதே ரிவர்ஸ் கியர் மட்டும் தான் நம்ம மாத்துறோம், ரைட் ஹேண்ட் சைட்ல தான் ஸ்டேரிங்கை திருப்புறோம். அதே ரைட் சைட் கார்னர் தான் என்ன பண்ணும், பேக் சைட்ல போகும். ஓகேங்களா? ஸோ அந்த மெத்தடை நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட் ரோட்ல காரை நிப்பாட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கியர் போட்டு எப்படி டேர்ன் ஆகுன்றத சொன்னேன் இல்லைங்களா, இதே இது ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு இந்த ரைட் சைடு பிளேஸ்ல இருந்து நான் வந்து இப்போ எங்க போகணும், லெஃப்ட் சைடு போகணும். அதை நான் எப்படி திருப்புறேன்றதை நீங்க பாருங்க. இது இன்னொரு மெத்தட், நீங்க எனக்கு டேர்னிங் ஏரியால சொல்லலாமே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து ரிவர்ஸ் கியர் போட்டேன், ஸ்டேரிங் ஸ்ட்ரைட்டா இருக்கு. நான் இப்போ எந்த பக்கம் டேர்ன் ஆகணும், லெஃப்ட் சைட்ல டேர்ன் ஆகணும். ஏன்னா என்னோட வெஹிக்கிள் வந்து ரைட் சைட்ல இருக்கு. ஸோ லெஃப்ட் சைட்ல நான் டேர்ன் ஆகுறேன். ஸோ லெஃப்ட் சைட் ஃபுல்லா லாக் பண்ணிக்கிறேன். ஸோ லாக் ஆயிருச்சு. பாருங்க, வீல பாருங்க, ஃபுல்லா லெஃப்ட்ல லாக் ஆயிருக்கும். அப்ப லெஃப்ட் லாக் ஆனா அந்த பாடி எங்க போகும் அப்படின்ற கன்ஃபியூஷன் இருந்தா லெஃப்ட் சைடு தான் உங்களோட பாடி லெஃப்ட் தான் போகும். ஸோ பாருங்க, நான் ரிவர்ஸ் கியர் போட்டுட்டேன். ஃபுல்லா வீல் வந்து எந்த பக்கம் திரும்பி இருக்கு, ஃபுல் லெஃப்ட் லாக் ஆயிருக்கு. காரோடைய பேக் சைடு எண்டிங், ரியர் எண்டிங் வந்து லெஃப்ட் தான் போகும். சரிங்களா? நான் இப்ப ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதே ஆஃப் கிளச் பிரேக் தான். ஃபர்ஸ்ட் கியரும் ரிவர்ஸ் கியர் மூவிங் கியர்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதே ஆஃப் கிளச் கண்ட்ரோல்ல வைப்ரேஷன் மோட்ல நீங்க என்ன பண்ணிக்கணும், அழகா பிடிச்சி வச்சுக்கோங்க. அழகா வண்டி போயிட்டு இருக்கு பாருங்க லெஃப்ட் சைடு. ஸோ பாருங்க, நான் ஸ்ட்ரைட்டா நிப்பாட்டினதுல இருந்து ஃபுல் லெஃப்ட் லாக் பண்ணிருக்கேன். வண்டி எப்படி வந்து நிக்குதுன்னு பாருங்க. லெஃப்ட் சைட்ல ஃபுல்லா வந்து நிக்குது. ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப லெஃப்ட் சைடு தான், அதாவது நான் எங்க பார்க் பண்ணியிருந்தேன், ஃபர்ஸ்ட் ரைட் சைடு ஓரமா வண்டியை நிப்பாட்டியிருந்தேன். ஃபுல் லெஃப்ட் லாக் பண்ணிட்டு ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு அதே ஆஃப் கிளச் பிரேக் கண்ட்ரோல்ல வண்டி என்ன செஞ்சிருச்சு, லெஃப்ட் சைடு பாடி உள்ள வந்துருச்சு. ஓகேங்களா? லெஃப்ட் சைடுக்குரிய அந்த ரியர் கார்னர் வந்து லெஃப்ட் சைடு வந்துருச்சு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல் ரைட்ல நான் நிப்பாட்டியிருந்தேன் வண்டியை இல்லைங்களா, ஃபுல் ரைட்ல பார்க் பண்ணி நிப்பாட்டினேன். ஃபுல் லெஃப்ட் லாக் பண்ணிட்டு அந்த வண்டி எப்படி திரும்பும் அப்படின்றத காமிச்சேன். இப்ப லெஃப்ட் சைட்ல பார்க் பண்ணிருக்கேன். இப்ப ரைட்ல திருப்பி எப்படி வண்டி டர்ன் ஆகி போகுது அப்படின்றத பாருங்க. ஸோ இப்ப நம்ம ரைட்ல ஃபுல்லா டர்ன் ஆக போறோம், எதுல, ரிவர்ஸ்ல டர்ன் ஆக போறோம். இப்ப பாருங்க, வீல் வந்து அங்க ஸ்ட்ரைட்டா இருக்கு இல்லைங்களா. ஸோ நான் இப்ப ஃபுல்லா என்ன பண்ணும், ரைட் ஹேண்ட் சைட்ல ஃபுல்லா நான் ரொட்டேட் பண்றேன். ஃபுல்லா லாக் பண்ணிட்டேன். ஸோ வீல் பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா, ஃபுல்லா ரைட்ல திரும்பி இருக்கிறது. ஸோ இப்ப நான் ரிவர்ஸ்ல வந்து ரைட்ல வரப்போறேன். ரிவர்ஸ் கியர் போட்டாச்சு. as usual ஆஃப் கிளச் அந்த வைப்ரேஷன் மோட் பிரேக் கண்ட்ரோல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படியே பாருங்க வண்டி என்ன பண்ணுது, ரைட் போகுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் ரிவர்ஸ்ல வந்து வண்டி எப்படி நிப்பாட்டிட்டு எந்த பக்கம் ஸ்டேரிங் திருப்பினா பாடி எந்த பக்கம் போகுதுன்றத நான் உங்களுக்கு சொன்னேன். இதே ஃபார்வர்ட்ல நான் திருப்பி காட்டுறேன். அந்த ஸ்டேரிங்கை திரும்பும் போது அந்த வீல் திரும்பி எப்படி லைனுக்குள்ள போகுதுன்றத பார்ப்போம். நான் இப்ப போய் லெஃப்ட்ல டர்ன் ஆக போறேன். பாருங்க, ஸ்டேரிங்கை நான் லெஃப்ட் திருப்பினாதான் திரும்பும், அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் திரும்பாது. ஓகேங்களா? ஸோ அஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் கியர் அதே ஆஃப் கிளச் பிரேக் கண்ட்ரோல். ஹாரன் கொடுத்துக்குருவோம், பசங்களாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ பாருங்க, நான் ஸ்டேரிங்கை திருப்புறேன், எந்த பக்கம் திருப்புறேன், லெஃப்ட் சைட்ல திருப்புறேன். ஸோ கார் வந்து எந்த பக்கம் போகுது, லெஃப்ட் சைட்ல போகுது. ஸோ உள்ள வந்தாச்சு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், வண்டியை அப்படியே திருப்பாம விட்டுறக்கூடாது. திரும்ப என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும். அது நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்க, ரிட்டர்ன் பண்ணாம புதருக்குள்ள ஓடி போயிருது.
சோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உள்ள வந்துட்டேன் இல்லைங்களா? உள்ள வந்தது அப்படியே தான் நிக்குது. வண்டி எந்த பக்கம் நான் டர்ன் ஆனேன், லெஃப்ட் சைடுல தான் டர்ன் ஆனேன். இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா வண்டி நேரா போயிருமா? போகாது. ரிட்டர்ன் என்ன பண்ணணும்? ரைட் பண்ணணும். அப்போ ஸ்டேரிங் என்ன பண்ணிக்கணும்? ரைட் சைடுல நீங்க ரொட்டேட் பண்ண எந்த அளவுக்கு திருப்புனீங்களோ அந்த அளவு ஸ்டேரிங் ரொட்டேட் பண்ணா போதும். வீல் என்ன செய்யும்? ஸ்ட்ரைட் ஆகும். ஏன்னா அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? அது ஏதாவது ஒரு பக்கம் போய் நம்மள வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்ப வீல் ஸ்ட்ரைட்டா இருக்குங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஃபார்வர்டில் லெஃப்ட் எப்படி டேர்ன் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ லெஃப்ட் சைடு நான் ஸ்டேரிங்கை திருப்பினா வீல் லெஃப்ட் சைடு தான் திரும்புன்றதை நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நான் ரைட் சைடு திருப்ப போகிறேன், அதாவது என்னோட ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ பாருங்க, அஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் கியர், அதே ஆஃப் கிளச் பிரேக் கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் மறுபடியும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் கியர் ரிவர்ஸ் கியர் ரெண்டுமே மூவிங் கியர் தான். அதுக்கு ஆஃப் கிளச் வந்தால் போதும். ஸோ ஆஃப் கிளச்சில் அப்படியே ஸ்டேரிங்கை திருப்புறேன் பாருங்க. ஸ்டேரிங் திரும்புதுங்களா? எந்த பக்கமா திரும்புது? ரைட் சைடில் திரும்புது. ஸோ நான் ரைட் ஓரமாவே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. ஸோ நிப்பாட்டியாச்சு. ஃபுல் கிளச் பிரேக். இப்போ வீல் எந்த பக்கம் திரும்பி இருக்கு பாருங்க. ஸோ இப்படியே வந்து ரைட்ல திருப்பி விட்டுட்டா நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எங்க போகும்? இந்த ரைட் சைட்ல ஃபுல்லா போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறோம்? வீல ஸ்டடி பண்ணணும். மறுபடியும் எந்த பக்கம் வரணும்? லெஃப்ட் சைடு ஹேண்ட் சைட்ல நீங்க திருப்புனீங்கன்னா வண்டி வீல் ஸ்ட்ரெயிட் ஆயிக்கிறோம். இப்போ பாருங்க, நான் முதல் ஃபார்வர்ட்ல ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு வண்டியை லெஃப்டா ரைட் திருப்பினா எப்படி ஃப்ரண்ட்ல போகுது அப்படின்றத உங்களுக்கு காமிச்சேன். இதே இப்ப லெஃப்ட் சைட்ல திருப்ப போறேன், அதையும் பாருங்க. ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு அதே ஸ்டேரிங்க ரைட் திருப்புறேன், ரைட் சைடு தான் பாடி உள்ள போகும், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு இந்த இடம் வந்து நான் ஃபுல்லா லாக் பண்ணாதான் வண்டி உள்ள போகும், இல்லாட்டி ரொம்ப தள்ளி போகும். ஏன்னா இது ஸ்டார்டிங் பிளேஸ்ன்றதுனால நான் ஃபுல்லா லாக் பண்ணிக்கிறேன். பாருங்க, ஃபுல்லா ரைட் ஹேண்ட் சைட்ல தான் நான் திருப்பிருக்கேன். வீல் ஃபுல்லா ரைட்ல திரும்பி இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஆஃப் கிளச் பிரேக்கு, ஃபர்ஸ்ட் கியர் ரிவர்ஸ் கியர் ரெண்டுமே மூவிங் கியர்ஸ் தான். ஸோ ஆஃப் கிளச் பிரேக் கண்ட்ரோலே வரலாம். நம்ம ரைட் ஹேண்ட் சைட்லேயே என்ன பண்றோம்? நோட் பண்ணிக்கிட்டே வர்றோம். பாருங்க, ரைட்ல தான் திரும்புது. ஸோ இதுல வந்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு டவுட் வரும்னா, இப்ப எங்க வீலை ஸ்டடி பண்றது அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஸோ இப்போ பாருங்க, அந்த ஃபார்வர்ட்ல நிப்பாட்டி ரைட்ல நான் ஸ்டேரிங்கை திருப்பி ரிவர்ஸ் கியர் தான் போட்டேன். அதே ரைட் சைட் கார்னர் வந்து உள்ள வந்துருச்சு. வீல் வந்து இன்னும் ரைட்ல தான் திரும்பி இருக்கு. மறுபடியும் என்ன பண்ணணும்? வீலை நம்ம நேர் பண்ணிக்கணும். அதே 1.5 ரவுண்ட்ஸ்ல என்ன பண்ணிக்கணும்? வீலை ஸ்டடி பண்ணிக்கணும். ஸோ இப்போ வீலை ஸ்டடி பண்ணிட்டு அப்படியே ஸ்டடி பண்ணாம போனா என்ன ஆகும்? பாருங்க, பிளேஸ் எப்படி இருக்குன்னு இந்த புதருக்குள்ள ஓடிரும். அதனால வீலை நான் இப்போ ஸ்டடி பண்ணிட்டேன். ஸோ அதே ஆஃப் கிளச் பிரேக் ரிலீஸ் பண்ணா வண்டி என்ன பண்ணுது? நேரா போகுது. ஸோ ஃபுல் கிளச் பிரேக். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கிராஸா போகுதுங்களா? அங்க பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ நிக்குது. ஸோ அந்த ஆட்டோவுக்காக நான் என்ன பண்ணேன்னா ரைட்லயே ஒட்டி வர மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க வீலை ஸ்டடி பண்ணி அங்கேயே ஸ்டடி பண்ணி இப்போ நீங்க பின்னாடி இப்படியே வந்துடலாம். நான் வந்த மாதிரி பொசிஷன்ல. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து எந்த பக்கம் திரும்பி காமிச்சேன்? ரைட்ல ரிவர்ஸ்ல திரும்பி காமிச்சேன். இப்போ லெஃப்ட் சைட்ல நம்ம ரிவர்ஸ் எப்படி போறதுன்றத பாப்போம். ஓகேங்களா? ரிவர்ஸ் கியர் போட்டுட்டேன். ஸோ மிரர்ல நோட் பண்ணணும் நம்ம கரெக்டா போறோமா இல்லையான்றத. அந்த பாயிண்ட், டேர்னிங் பாயிண்ட் வந்து பாருங்க, ஸ்டேரிங் எந்த பக்கம் திரும்புறேன்? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் நான் ஸ்டேரிங்கை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே போறேன். ஸோ நம்மளும் என்ன பண்ணிக்கணும்னா பின்னாடியும் திரும்பி பார்த்துக்கணும். ஸோ இப்போ நான் ஸ்டேரிங் லெஃப்ட் சைடு திருப்பி வந்து நிப்பாட்டினா இப்படியே போனா எங்க போகும்? உள்ள போய் அந்த ஆட்டோவை போய் இடிக்கிற மாதிரி போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணணும்? மறுபடியும் ஸ்டேரிங்க ஸ்டடி பண்ணிக்கணும். ஸ்டடி பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்? கொஞ்சம் பின்னாடி நம்ம போய்க்கலாம். நீங்க செக் பண்ணிக்கோங்க வீல் ஸ்ட்ரைட்டா இருக்கா இல்லையான்றத. ஓகேங்களா? ஸோ யூஷுவல் நியூட்ரல் ஹேண்ட் பிரேக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்த்தோம்? வண்டியை லெஃப்ட் சைடு ஓரமா நிப்பாட்டி ரைட் சைடு நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டா, அதாவது இந்த ஸ்டேரிங் மட்டும் எப்படி நம்ம திருப்பணும்? ரைட் சைடு திருப்பினா ரைட் சைடு தான் அந்த வீல் திரும்புமா? அல்லது ரைட் சைடு நம்ம நம்ம நிப்பாட்டிட்டு லெஃப்ட் சைடு திருப்பினா லெஃப்ட் சைடு தான் திரும்புமா? அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்காக அதை பார்த்தோம். அது மாதிரி ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு எனக்கு வந்து ஸ்டேரிங் எந்த பக்கம் ரொட்டேட் பண்றதுன்னு டவுட்டா இருந்துச்சு அப்படின்றவங்களுக்கு, ரிவர்ஸ் கியர் போட்டு அதே ஸ்டேரிங்கை லெஃப்ட் திருப்பினீங்கன்னா கார்னருக்குரிய அந்த ஃப்ரண்ட் பாடி லெஃப்ட் சைடு கார்னர் அது அப்படிதான் போகும் உங்களுக்கு திரும்பவும்.
அதே மாதிரி ரைட் சைடு ஸ்டேரிங்க திருப்புனீங்கன்னா ரிவர்ஸ்ல இந்த கார்னர் வந்து ரைட் சைடு தான் திரும்பும் அப்படின்ற விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை திரும்ப திரும்ப நீங்க நோட் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்பவுமே என்னோட யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அதோட ஹைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.